அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. சென்னைக்கு மாலை 4 மணி வரை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான இடி மின்னலோடு கூடிய மழை, கேடிசிசி ஜோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த பகுதிகளுக்கான மழை கனமழையை தாண்டி கிட்டத்தட்ட சாலைகளில் நீர் தேங்கும் அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சில இடங்களில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் போன்ற இடங்களில் மிதமான மழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், சில இடங்களில் குறிப்பாக கோவை, திண்டுக்கல், அரியலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர் மற்றும் விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 மணி வரையிலான நிலவரமாக இது இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் தான் ரேடார் சொல்லக்கூடிய காட்சிகள். ரேடாரில் பாருங்கள், சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு உள்ள மேகம் வந்துருச்சு. இந்த மேகம் வந்ததன் மூலமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற இடங்களில் தீவிரமான ஒரு மழை இப்போது பதிவாகி வருவதை பார்க்கிறோம். சென்னையை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் இப்போது மேகம் இல்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு மழை பெய்தது. இப்போ ஒரு கேப் விட்டுருக்கு. அடுத்து இந்த ரெயின் பேண்ட்ஸ் உள்ளே வரணும். இந்த ரெயின் பேண்ட்ஸ் இன்னொரு 1 மணி நேரத்தில் உள்ளே வரப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாஸ் எங்கே அப்படின்னா கர்நாடகாவுடைய பகுதிகளில் தொடங்கி விழுப்புரம் வரையிலாக இந்த பர்டிகுலர் பேண்ட்ஸ் அப்படியே உள்ளே வரும். இது மகாபலிபுரம் வரையிலான பகுதிகளில் அப்படியே உள்ளே வரும். இது உள்ளே வருவதன் மூலமாக அடுத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பகுதிகளில் இந்த வெள்ளை நேரத்தில் இருப்பது தீவிரமான மழைக்கான மேகங்கள். ஸோ இங்கெல்லாம் இடியோடு கூடிய மழை பெய்யும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது சென்னை ரேடார் சொல்லக்கூடிய செய்தி. காரைக்கால் ரேடார் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காரைக்கால் ரேடார் என்ன சொல்லுது அப்படின்னா, காரைக்கால் ரேடார் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் டென்ஸ் கிளவுட்ஸ் உள்ளே வருது. குறிப்பாக காரைக்கால், சீர்காழி, மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் ஒரு மேகக்கூட்டங்கள் உள்ளே வருகிறது. கீழே பார்த்தீங்கன்னா சிவகங்கை போன்ற இடங்களில் இந்த மேகக்கூட்டம் உள்ளே வருது. ஸோ இது உள்ளே வரப்போ சிவகங்கை மட்டும் இல்லை, விருதுநகர், புதுக்கோட்டை அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த பகுதிகளையும் விரைவி அது உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த விண்டியில் நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போது செயற்கைக்கோள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா அதே தகவல் தான். பாருங்கள், புதுவைக்கு பக்கத்தில் புதுவை போன்ற இடத்துலையும் சென்னைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உள் மாவட்டங்கள்லையும் நல்ல ஒரு மழை இப்போது பெய்து வருகிறது. எங்கெங்கே அப்படின்னு இடத்த நான் சொல்லிடுறேன். திண்டிவனம், செஞ்சி, திருக்கோவிலூர், விழுப்புரம், புதுவை இப்போல்லாம் கனமழை பெய்து கொண்டிருக்கும். பெரம்பலூர் போன்ற இடங்கள் லேசான மழை இருக்கும். ஜெயங்கொண்டம், சீர்காழி, பரங்கிப்பேட்டை, நெய்வேலி, அறந்தாங்கி, கும்பகோணம் போன்ற இடங்களில் இப்போது மழை பெய்து கொண்டிருக்கும். கல்பாக்கம் போன்ற இடத்துலையும், ஆற்காடு, வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், அரக்கோணம் போன்ற இடங்களில் மழையும், சென்னைக்கு பக்கத்தில் லேசான சாரலோடு கூடிய இதமான மழையும் பெய்யும் அப்படின்றத இப்போது வானிலை சொல்லக்கூடிய செய்தி. சரி, எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் கூட விடலை. குறிப்பாக சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை, புதுவைக்கு அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் மழை, தொண்டி அதாவது ராமநாதபுரம், தொண்டி போன்ற இடங்களில் மழை, மண்டபம் பகுதி வெள்ளத்தில் மிதப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பகுதிகளில் தீவிரமான ஒரு மழை இப்போது இருக்கிறது. சரி, மாலைக்கு மேலே அதாவது இப்போது நம்ம 3 மணி நிலவரத்துக்கு போயிடலாம். 3 மணி நிலவரம்லாம் போனீங்க அப்படின்னா அதே போல தான் தொடர்ந்து வானிலை நீடிக்கிறது. குறிப்பாக உள் மாவட்டங்கள்லாம் சேலம் பக்கத்தில் இந்த மேகம், இங்கே இருந்த மேகம் அப்படியே சேலம் பக்கத்தில் போயிடுது. ஸோ 4 மணிக்கு மேலே சேலம் போன்ற மாவட்டங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. 6 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கும் இதே போன்ற ஒரு நிலவரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது இரவு நேரத்தில் மழை கொஞ்சம் குறையும். கடலோர பகுதிகளில் மழை இதே அளவு நீடிக்கும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த 4 மணி நேரத்திற்கு கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. சரி, தொடர்ந்து செய்தியாளர் சோனைமுத்தன் நினைக்கிறார். சோனைமுத்தன், இப்போது இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் என்ன? ஏன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் கடுமையான மழை சென்னைக்கு இருக்குது அப்படின்றாங்க. உங்களோட இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் என்ன?
வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது தேங்கி காணப்படுகிறது. இதனால் அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் சரி, வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமம் அடைஞ்சிருக்காங்க. அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. அதில் ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்றாக திகழ்கிறது. இந்த நிலையில ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், அதாவது ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி காணப்படுகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மற்றும் பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் கடுமையாக தேங்கி நிற்கிறது. நாம் தற்போது நின்றுவிடக்கூடிய இந்த பகுதியானது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதி. இந்த மருத்துவமனை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மழைநீரானது தேங்கி காணப்படுகிறது. குறிப்பாக அம்மா உணவகம் பகுதி, குழந்தைகள் வார்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக சமூக ஆர்வலர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப இந்த மழையானது எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இன்னைக்கு அதிகாலையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்குது. தாழ்வான பகுதியில் ஃபுல்லா நீர் சூழ்ந்து இருக்குது. அதனை தொடர்ந்து இன்னைக்கு அரசு மருத்துவமனைக்கு வளாகத்துக்குள்ள மழைநீர் கடுமையா நிற்குது. இதனால நோயாளிகளும் சரி, மற்றவங்களும் சரி ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை கருத்துல கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரிய மருத்துவ நிர்வாகமும் ராமநாதபுரம் நகராட்சியும் இணைஞ்சு இந்த மழை சூழ்ந்து நிற்கக்கூடிய மழைநீரை அகற்றி தருமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். அவர் கூறியதை போலவே தேங்கி நிற்கக்கூடிய இந்த மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு நகராட்சி நிர்வாகமும், மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாளிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டு கனமழையானது பெய்து வருகிறது. இன்னும் தீவிரமடையக்கூடிய நிலையில மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடுமையான மழை பெய்திருக்கிறது, அலர்ட்டில் இருக்காங்க. இப்போது நம்ம பார்ப்பது ராமநாதபுரத்தில் ஏன் இவ்வளோ மழை அப்படின்னா, ராமநாதபுரத்தை பொறுத்தவரையில் இங்கே உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதி, நன்கமைந்த காற்றழுத்தம் உருவாகி இருக்கிறது. இது அப்படியே மேற்கு வடமேற்காக நகரணும். எங்கே நகரணும் அப்படின்னா இப்படி மேலே போகணும். இப்படி மேல் நோக்கி தான் போகுது. இது நியர்லி சென்னை பக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே மேலே போகும். அதற்கு முன்பாக இங்கே உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதியால் இங்கே மழை ஏற்படுகிறது. அரபிக்கடலில் ஏற்கனவே உருவாகி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தின் மூலமாகவும் காற்று ஈர்க்கப்படுவதால், காற்று மேகங்களும் ஈர்க்கப்படுவதால் இந்த இடம் பாருங்கள், இங்கே மும்முனை சந்திக்கக்கூடிய இடம். ஸோ இங்கேருந்து காற்றை எளிதாக ஈர்க்க முடியும். அதனால் இந்த பகுதிகள் இங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, விழுப்புரம் மாவட்டத்துடைய நிலவரம் என்ன? விழுப்புரமும் மழைக்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது. செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். கோபிநாத், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மழை நிலவரம் என்ன? தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கு. நாளை தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. தற்போது தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் நகரத்தில் தற்போது பெய்து வரக்கூடிய மழை. காலை முதல் மேகம் பார்த்தீங்கன்னா நல்ல கரு மேகம் இருந்துச்சு. போக போக கனமழை பெய்ய தொடங்கியது. தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், திண்டிவனம், விக்கிரவாண்டி, இந்த பக்கம் திருவண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை விட்டு பெய்து வருது. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை முடிந்து அனைவரும் தங்கள் மீண்டும் நாளைக்கு பணிக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் வர தொடங்கியிருக்காங்க. கடுமையான சிரமத்துக்கு ஆளாக இருக்காங்க. கனமழை விட்டு பெய்துட்டு இருக்கு. மழையின் காரணமாக பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் தயாராக இருக்குது. பயணிகளும் வர தொடங்கியிருக்காங்க. அனைவரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும். இதற்காக தற்போது பேருந்து நிலையம் வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதிக விவசாயிகள் கொண்ட மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். விவசாயம் பிரதான தொழில். இந்த மழை கண்டிப்பாக விவசாயிகளுக்கு பயனுள்ள மழையாக இருக்கும். ஆனால் தேங்கக்கூடிய தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கான தடுப்பணைகள் போதிய அளவு இல்லை என்பது விவசாயிகளோட குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் தென்மென்னை ஆற்றில் ஏற்கனவே பல முறை கோரிக்கை வச்சுருக்காங்க. தடுப்பணைகள் அதிகம் கட்டணம். பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வரக்கூடிய தென்பெண்ணை ஆறு விழுப்புரம் வழியாக கடலூர் போய் அடுத்த தண்ணீர் அதிக அளவு வரக்கூடிய தண்ணீர் கடலில் கலக்கிற நிலை தான் இருக்குது. இந்த தண்ணீரை தேக்கி வைக்க கண்டிப்பாக விவசாயிகள் தங்கள் பகுதிகளில்
செக் டேம் சொல்லுவாங்க, தடுப்பணைகள், அதனை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. இருப்பினும் இந்த மழையின் அளவை பொறுத்து விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குன்னு போக போக தான் தெரியும். விழுப்புரம் மாவட்டம் காலையிலிருந்து மழை பெய்ய தொடங்கி தற்போது கனமழை தொடர்ந்து ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கரையோரம் இருக்க பகுதிகள், அதே போல தென்மனை ஆற்று பகுதிகள், அதே போல இங்கே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிக தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. தண்ணீர் அதிகம் தேங்கக்கூடாது, தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை அந்த பகுதியில் இருக்க அரசு கட்டிடங்களுக்கு மாற்றி அவங்களுக்கு தங்கறதுக்கான இடம் தரணும். அதே போல உணவு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்காக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு அதற்கான பணிகளும் தொடங்கிட்டு இருக்கு. இந்த நேரம் வரை தொடர்ந்து மழை விட்டு விட்டு பெய்திருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்துடைய நிலவரம் என்ன அப்படின்றத அவர் பதிவு செய்தார். தொடர்ந்து தமிழகம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழகத்தினுடைய வான் பகுதிகளில் பெரிய மேகத்திரள் காணப்படுது. சென்னையில் தொடங்கி தொண்டி, திருச்சி போன்ற இடங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சூரியனை பார்க்கணும் அப்படின்னா மதுரை மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் சூரியனை தெளிவாக பார்க்க முடியும். மற்ற இடங்களில் சென்னையில் தொடங்கி வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, புதுவை, நெய்வேலி, ஆத்தூர், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, காரைக்குடி, ராமநாதபுரம், தொண்டி போன்ற இடங்களில் பெரிய அளவிலான மேகக்கூட்டங்கள் இருக்கிறது. அதனால் இந்த பகுதிகளில் இதமான சூழல் காணப்படும். மழை பெய்யும், விட்டு விட்டு மழை பெய்யும். ஒட்டுமொத்த தமிழகமும் மழையை பெற இருக்கிறது. அடுத்த 3 மணி நேரம் 4 மணி வரை கேடிசிசி ஜோனில் ஒரு தீவிரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.